எதிரிப் படையினர் நபியவர்களை நோக்கி முன்னேறிய போதெல்லாம் உம்மு உமாரா குறுக்கே நின்று அவர்களைத் தடுத்தார். அவர் வில்லால் அம்புகளை எய்தார். எதிரிகள் நெருங்கி வந்தபோது வாளால் சண்டையிட்டார். நபியவர்களின் மீது விழவிருந்த அம்புகளை தன் உடலால் தடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் கூறினார்கள், உஹது போரில் நான் வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் அங்கே உம்மு உமாரா எனக்காக போரிட்டுக் கொண்டிருப்பதைத்தான் கண்டேன். இந்த கடும் போரில் அவர் உடலில் 12க்கும் மேற்பட்ட பெரிய காயங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக இப்னு கமியா என்ற எதிரி நபியவர்களைத் தாக்க வந்தபோது உம்மு உமாரா அவரைத் தடுத்தார். அப்போது அவரது தோள்பட்டையில் ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டது. இரத்தம் வழிந்தோடிய போதிலும் அவர் பின்வாங்கவில்லை. அவரது காயத்தைப் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது மகனை அழைத்து, உன் தாயின் காயத்திற்கு கட்டுப்போடு என்று கூறி அந்த குடும்பத்திற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த போர்க்களத்திலேயே உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தாருங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று உறுதி அளித்தார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த வீரம் இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பும் உரிமையும் வழங்கப்பட்டது என்பதற்கு ஒரு சான்று. உஹது போரில் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீரத்தைப் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போது அந்த போர்க்களத்தில் ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்பட்ட அவரது குடும்பத்தின் தியாகத்தைப் பற்றி விரிவாகக் காண்போம். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முழு குடும்பமே நபியவர்களை பாதுகாக்க போரிட்டது என்றால் அது உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பமாகத்தான் இருக்கும். 1. குடும்பப் பின்னணி. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பம் மதீனாவின் பனு நஜ்ஜார் கிளையைச் சேர்ந்தது. கணவர் ஸெய்த் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. மூத்த மகன் அப்துல்லா பின் ஸெய்த். இளைய மகன் ஹபீப் பின் ஸெய்த். 2. போர்க்களத்தில் ஒரு குடும்பம். உஹது போரில் முஸ்லிம்கள் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டபோது இந்த நால்வரும் நபியவர்களைச் சுற்றி ஒரு அரணாக மாறினார்கள். கணவர் ஸெய்தின் வீரம் தனது மனைவியோடு சேர்ந்து எதிரிகளை தடுத்து நிறுத்தினார். நபியவர்களின் பாதுகாப்பிற்காக தனது உயிரைப் பொருட்படுத்தாமல் சண்டையிட்டார். மகன் அப்துல்லாவின் காயம் போரின் போது